நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுத்து செபிக்கும் இந்த வேளையில் இயேசு தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து எக்காலத்திற்குமே பலியை நிறைவேற்றினார் என்கிற எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்கிறோம். ஆண்டவர் நமக்காக பலியை நிறைவேற்றியவர் இன்று நற்கருணையில் அதை அடையாளமாக்கி தந்திருக்கிறார். உன்னதரை உயர்த்தி பாடி போற்றுவோம். கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். இந்த திருப்பாடல் 40 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன் என்கிற வார்த்தைகள் நம்மை செயலாற்றுகிற பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நீங்களும் எத்தனையோ முறை ஆண்டவருக்காக இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே சொல்லி செயலாற்றி இருப்பீர்கள். இப்பொழுதும் ஆண்டவருக்காக ஓடி உழைக்க, ஆண்டவருக்கு பெயரால் நன்மைகள் செய்ய நாம் தயாராயிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த, என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன் என்று பாடி புகழ்வோம். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைப்பது, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், இதோ வருகிறேன் எனவே என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் கடவுள் இரக்கம் நிறைந்த நம்முடைய அந்த செயலை உற்று நோக்குகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து ஓடி வருகிற அந்த மனநிலையை ஆசீர்வதிக்கிறார். வெற்று பலிகளை விட உயிரோட்டமுள்ள விசுவாசம் நம்மிடத்திலே இத்தனை நாட்கள் இருக்க ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே,
உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு உரைப்பது, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வேளைகளில் நாம் நன்மைகள் செய்கிறோம், ஆனால் மகிழ்ந்து அந்த நன்மையை செய்கிறோமா? அல்லது கடமைக்காக முகத்தை சுளித்து கொண்டு செய்கிறோமா? மனவலியோடு அன்பு செய்கிறோமா? அல்லது மன ஓப்போடு அன்பு செய்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு மன ஓப்போடு அன்பு செய்ய நமக்கு கற்றுக் கொடுத்து பயிற்சியும் அளிக்கிறார். இந்த அற்புதமான கிருபைக்காய் நன்றி செலுத்தி துதிப்போம். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொண்டுள்ள பிள்ளைகளாக நாங்கள் உமது திருமுன் நிற்கிறோம். ஆண்டவரே, என்னாலும் உம்மில் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.